மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. இன்னையோட 3 நாள் ஆகுது. பொண்டாட்டின்னு ஒருத்தி இங்க விட்டுட்டு போயிருக்கமே, அவ என்ன பண்றா, எப்படி இருக்கா, ஏதாவது ஒரு நினைப்பு இருக்குதா இவருக்கு? கல்யாணமாகி 2 மாசம் நம்ம இவரை காக்க வச்சோங்கிறதுக்காக இப்ப இவர் நம்மள காக்க வைக்கிறாரா? இதான் இந்த பசங்க புத்தியே இப்படிதான். நம்ம ஓகே சொல்ற வரைக்கும் எப்ப ஓகே சொல்வ எப்ப ஓகே சொல்வ அப்படின்னு பின்னாலேயே சுத்த வேண்டியது. ஆனா நம்ம ஓகேன்னு சொல்லிட்டா போதும், அதுக்கப்புறம் நம்மள கண்டுக்காம டீல்ல விட வேண்டியது. இவ்வளவு நாள் நம்ம இவர் கேட்டதுக்கு சம்மதிக்காம இருந்த வரைக்கும் கையல் கையல் எப்படி பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு. நம்ம இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்காக என்னெல்லாம் டிராமா பண்ணாரு. ஆனா இப்ப நம்ம எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொன்னதும் அவருக்கு நம்மள இலக்காரமா போச்சு. அதான் ஓகே சொல்லிட்டாலே, இனி என்ன எப்பவா இருந்தாலும் பாத்துக்கலாம், இனி நம்மள விட்டு எங்க போயிட போறன்ற தைரியம். அதான் இப்படி பொண்டாட்டி கூட முக்கியம் இல்லைன்னு அவரோட ஃப்ரெண்டு கூட போயிருக்காரு. இந்த பொண்டாட்டி அவருக்கு முக்கியமா முக்கியம் இல்லையான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு அவர் வரட்டும், அவருக்கு இருக்கு. ஐயோ ரொம்ப கோவமா இருக்கா போலயே. இப்ப என்ன சொல்லி இவளை சமாளிக்கிறது? 2 நாளா சாயந்தரம் ஃபோன் பண்ணி நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா வீட்டுக்கு வந்த பாடில்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் காணோம். இன்னைக்காவது வருவாரா இல்ல இன்னைக்கு வர மாட்டாருன்னு தெரியல. அவர் இன்னைக்கு வந்தாலும் சரி, நீ எப்ப வந்தாலும் சரி, எனக்கு 2ல ஒரு முடிவு தெரியாம நான் விட போறதில்ல. ஐயோ நம்மள இன்னைக்கு உண்டு இல்லன்னு ஆக்காம விடமாட்டா போல. இப்படி பாத்துக்கிட்டே நீ என்னடா பண்ண போற? அவதான் கோவமா இருக்கான்னு தெரியுதுல்ல, எப்படியாவது கூப்பிட்டு சமாதானம் பண்ண பாருடா. எப்பதான் வராருன்னு நானும் பாக்குறேன். மியாவ். சக்தி வந்துட்டாரா? வரட்டும், அதனால என்ன? வந்ததும் உடனே அப்படியே திரும்பிடணுமா? நம்ம 2 நாளைக்கு வெயிட் பண்ண வச்சாருல்ல, இப்ப கொஞ்ச நேரம் அவரும் வெயிட் பண்ணட்டும். மியாவ். கத்தட்டும், நல்லா கத்தட்டும். எப்படி பூனை மாதிரி கத்தினாலும் சரி, புலி மாதிரி கத்தினாலும் சரி, இப்போதைக்கு நான் திரும்ப மாட்டேன். என்ன திரும்பவே மாட்டீங்களா? நம்ம தான் வந்திருக்கோம்னு தெரியும், தெரிஞ்சிருந்தும் திரும்ப மாட்டீங்களா? நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காளோ? இதுக்கு மேல பூனை மாதிரி கத்தியெல்லாம் பிரயோஜனம் இல்ல, டைரக்டாவே கூப்பிட வேண்டியதுதான். கையல். அப்படியெல்லாம் யாரும் இல்ல, போயிட்டு நாளைக்கு வாங்க. என்னது போயிட்டு நாளைக்கு வரவா? கையல், நான் சக்தி வந்திருக்கேன். வாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என்ன விட்டா ஓவரா பண்றா இவள? கையல், என்ன என் மேல கோவமா? உங்க மேல கோவப்படுறதுக்கு நான் யாரு? எனக்கெல்லாம் யார் மேலயும் கோவம் இல்ல. யாரு வேணா என்ன வேணாலும் பண்ணுங்க, எங்க வேணாலும் போங்க, எப்படியோ போங்க, எனக்கு என்ன? ஓ, என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்ப சரி, நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன், நீங்க எனக்கு எதுவும் கேட்காத. ஐயோ சக்தி, விடுங்க, என்ன பண்றீங்க? இப்பதான் நான் சக்தின்னு தெரியுதா? முன்னாடி என்னமோ யாரோ என்னமோ பண்ணுங்கன்னு சொன்ன. ஆமா, என்னமோ பண்ணுங்க, முதல்ல நீ இறக்கி விடுங்க கீழ. நீ தானே என்னமோ பண்ணுங்கன்னு சொன்ன, நான் என்ன பண்ணா உனக்கு என்ன? நீங்க வேற என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன எதுக்கு தூக்கி இருக்கீங்க? ஒன்ன தூக்காம பின்ன வேற யார போய் தூக்குறது? நீ தானே என் பொண்டாட்டி. பொண்டாட்டின்னு உங்களுக்கு இப்பதான் தெரியுதா? இல்லையே, நான் உன் கழுத்துல தாலி கட்டின அப்பத்துல இருந்தே நீ என் பொண்டாட்டின்னு எனக்கு தெரியுமே. என்ன காமெடியா? சிரிப்பே வரல. வந்தாலும் நீ சிரிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், அதான் என் மேல செம்ம கடுப்புல இருக்கியே. கடுப்புல இருக்கேன்னு தெரிஞ்சதே, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா ஐயோ எனக்கு பூனைன்னா பயங்க, ஐயோ எனக்கு நாய்னா பயங்க அப்படின்னு பயந்துகிட்டு இருந்தவ இப்ப என்னமா வாயடிக்கிறா? என்ன பேச்ச மாத்துறீங்களா? பேச்செல்லாம் மாத்தல, ட்ரெஸ் தான் மாத்தணும். வண்டியில வந்தது ஒரே வேர்வையா இருக்கு. முதல்ல போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? நம்ம சண்டையை வச்சுக்கலாம்னு சொன்ன, நீ வேற என்ன நினைச்ச? நான் எதுவும் நினைக்கலையே. நிஜமா நினைக்கல? இல்ல நினைக்கல. ஏய் ஒழுங்கா சொல்லு, எனக்கு ஜப்பான் ஜோசியம் தெரியும். மூஞ்சிய பார்த்தே நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேங்கிறத கண்டுபிடிச்சிருவேன். நீ மட்டும் ஏதாவது எக்கு தப்பா நினைச்சிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது. நினைச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவனா? இரு, முதல்ல நான் போய் குளிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு காமிக்கிறேன். ஓய் என்ன, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொன்னல, இறங்குற ஐடியா இல்ல? இல்ல. இல்லையா? அப்ப நான் குளிக்க வேண்டாம்? வேண்டாம். வேண்டாமா? ஏய் வண்டியில வந்தது உடம்புல ஒரே வேர்வையா இருக்குடி. இருக்கட்டும். இருக்கட்டுமா? ஏய் நான் குளிக்கணும்டி. குளிங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணுமா? நீ இறங்கினா தானடி நான் குளிக்க முடியும். நீங்க குளிங்க, குளிக்காம போங்க, அதனால எனக்கு என்ன? என்ன 3 நாள் காக்க வச்சீங்கல்ல, அதுக்கு தண்டனையா நான் சொல்ற வரைக்கும் நீங்க என்ன இறக்கி விடாம தூக்கிக்கிட்டே தான் இருக்கணும். இது என்னடி தண்டனை? இது தண்டனை மாதிரியே இல்லையே. இது ஏதோ ஆடி தள்ளுபடியில துணி வாங்க போனவனுக்கு எக்ஸ்ட்ரா 10% ஆஃபர் கொடுத்த மாதிரி இருக்கு. இருக்கும். நான் சொல்ற வரைக்கும் தூக்கிக்கிட்டே இருங்க, அப்பதான் இது
பொண்டாட்டியை தூக்குறதெல்லாம் வரும்டி. அதெல்லாம் நீ சொல்ற வரைக்கும் என்ன, அதுக்கு மேலேயும் தூக்குவேன். ஆனா ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் விடிஞ்சாலும் சரி, நீ சொல்ற வரைக்கும் நான் உனக்கு கீழே இருக்க மாட்டேன், தூக்கிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா? அதெல்லாம் முடியாது. ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 5 நிமிஷமும் கிடையாது, 10 நிமிஷமும் கிடையாது. நான் சொல்ற வரைக்கும் நீங்க தூக்கிக்கிட்டே தான் இருக்கணும். நான் குளிக்கணும்டி. குளிங்க, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணுமா? சரி, நான் குளிக்கிறேன், நீ என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன். ஐயோ சக்தி, நான் சும்மா சொன்னேன். நீங்க குளிச்சிட்டு வாங்க, என்னை இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாதுமா, ஆல்ரெடி பனிஷ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் குளிக்க போறேன், உன்னை இறக்கியெல்லாம் விட மாட்டேன். வா. ஐயோ சக்தி. என்ன சக்தி? நான் 3 நாள் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டு இருந்தேன், என் மேல கோவம். 3 நாள் வெயிட் பண்ண வச்சதுக்கு இதுக்கப்புறம் நோ வெயிட்டிங். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? என்ன பண்ண போறோம்? இந்த பூனைக்குட்டியும் இந்த புலிக்குட்டியும் சேர்ந்து ஒரு சிங்கக்குட்டியை உருவாக்க போறோம். அது எப்படி பூனைக்குட்டியும் புலிக்குட்டியும் சேர்ந்து சிங்கக்குட்டியை உருவாக்க முடியும்? அது எப்படி முடியும்னு இப்ப காட்டுறேன். எம்பிட்டு இருக்குது ஆசை ஓ மேல, அத காட்ட போறேன். அம்பிட்டு அழகையோ நீங்க தாலாட்ட கொடியேத்த வாரேன். உள்ளத்தை கொடுத்தவன் ஏங்கும் போது உம்முன்னு இருக்கிறிய. செல்லத்தை இடந்து கேட்க வேணாம் அம்மம்மா சத்திரியே. கொட்டிக்கவுக்கிற ஆளே இந்த ஆடே. டோய் அகில் குட்டி, உனக்கு நம்ம புது வீடு பிடிச்சிருக்காடா? பிடிச்சிருக்கா? டேய், இது யார் வீடு தெரியுமா? உன் அப்பாவோட வீடு. என்னடா இப்ப இவ்வளவு நாள் இருந்தது யார் வீடுன்னு கேக்குறியா? அதுவும் உன் அப்பாவோட வீடு தான். ஆனா இந்த வீடு உன் அப்பா பிறந்து வளர்ந்த வீடுடா. உன் அப்பா உன்ன மாதிரி குட்டி பையனா இருக்கும்போது இந்த வீட்டுல தான் தவழ்ந்து ஓடி ஆடி விளையாண்ட. அதே மாதிரி நீயும் எப்போ இந்த வீட்டுக்கு வந்து தவழ்ந்து ஓடி ஆடி விளையாட வேண்டியதான் உன் பாட்டியும் தாத்தாவும் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம இந்த வீட்டுக்கே வந்துட்டோம் பாத்தியா? இப்பதான் உன் பாட்டி தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாட்டி தாத்தாக்கு மட்டும் இல்ல, அப்பாவுக்கும் இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. ஏன்னா என்னதான் நம்ம எல்லாரும் ஒன்னா அந்த வீட்டுல இருந்தாலும் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரி வராதுடா. ஏன்னா இந்த வீடு அப்பாவோட சென்டிமெண்ட்டுடா. நான் வளர்ந்த வீட்டுல என் பையனும் வளரணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. நம்ம எப்பதான் இந்த வீட்டுல வந்து இருக்க போறோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா இப்ப அது நடந்துருச்சுடா. இந்த வீட்டுக்கு வந்ததுல அப்பா மாதிரியே உனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கா? பாத்தியா ஷைலு, நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுல அகிலுக்கு எவ்வளவு சந்தோஷம்னு. ஷைலு, என்னங்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் என்ன யோசிப்பேன்னு உங்களுக்கு தெரியாதாங்க? என்ன உன் தம்பியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாங்க, அவன் பாவங்க. எங்க இருக்கான், என்ன பண்றான், சாப்பிட்டானா ஒண்ணுமே தெரியலங்க. ஷைலு, உன்கிட்ட தான் சொன்னேன்ல அவனை பத்தி என்கிட்ட பேசாதன்னு. சரிங்க, பேசல, மன்னிச்சிருங்க. ஷோ ஷைலு, இப்ப எதுக்கு அழற? நீங்க ஏங்க எப்பவுமே அவனை தப்பாவே நினைக்கிறீங்க? சரி, அவன் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். ஆனா அதுக்காக அவன் எப்படியோ போட்டுன்னு விட முடியுமாங்க? அவன் என் தம்பிங்க. அவன் உன் தம்பிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இத்தனை வருஷம் அவன் பண்ணதையெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். இப்ப கூட அவன் என் தங்கச்சிக்கிட்டே பிரச்சனை பண்ணிருக்கான்னு தெரிஞ்சு கூட நான் அவனை என்ன பண்ணிட்டேன்? ஒன்னும் பண்ணலையே. அதுவும் உன் தம்பிங்கிறதுக்காக மட்டும்தான். இதே வேற எவனாவது என் தங்கச்சிக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணிருந்தானா அவனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருப்பேன். இப்ப கூட அவன் உன் தம்பிங்கிறதுனால தான் அவனை எதுவும் பண்ணாம சும்மா விட்டு வச்சிருக்கேன். அப்புறம் நீ தான் அவனை தம்பின்னு அவன் என்ன தப்பு பண்ணாலும் அவன் அப்படியெல்லாம் இல்லைன்னு அவனை நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா அவன்லாம் அப்படி கிடையாது. என்னமோ என் தங்கச்சி அவனை லவ் பண்றா, அதனாலதான் அவளை தேடி அவன் இங்க வந்தான்னு சொன்ன. ஆனா ஐஷுவலா அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டா. இதுல இருந்தே தெரியல அவன் புத்தி என்னன்னு. இங்க பாரு ஷைலு, நான் ஒன்னும் காதலுக்கு எதிரி கிடையாது. நானும் உன்னை காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நம்ம காதல் வேற. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் ஒரு டாக்டர். உன்னை நல்லபடியா வச்சு பாத்துக்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு முதல்ல இருந்ததுனாலதான் நம்ம காதலை நான் எங்க வீட்டுல சொன்ன, அவங்களும் சம்மதிச்சாங்க. இதே நான் உன் தம்பிய மாதிரி எந்த வேலை வெட்டியும் இல்லாம பொறுக்கித்தனம் பண்ணிட்டு அடிதடி பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறவனா இருந்திருந்தா என் வீட்டுல நம்ம காதலுக்கு சம்மதிச்சிருப்பாங்களா? இல்ல உன் வீட்டுல தான் உன் அம்மாச்சி சம்மதிச்சிருப்பாங்களா? இல்ல உனக்கு அம்மா அப்பா இருந்திருந்தாலோ இல்ல என்ன மாதிரி ஒரு அண்ணன் இருந்திருந்தாலோ அவங்க நம்ம காதலுக்கு சம்மதிச்சிருப்பாங்களா? ஒருவேளை நானும் உன் தம்பிய மாதிரி இருந்திருந்தா இப்ப நான் என்ன முடிவெடுத்தனோ அதை தான் உன் வீட்லயும் எடுத்திருப்பாங்க. நான் எப்பவுமே உன்கிட்ட சொல்றதுதான் ஷைலு, எனக்கு உன் தம்பி பண்ற வேலையெல்லாம் பார்த்தா கோவம் தான் வரும். ஆனா இருந்தாலும் என் மச்சாங்க சென்டிமெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கு. அவன் நல்லபடியா அரியரை கிளியர் பண்ணி ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் நானும் நினைக்கிறேன்.
ஒருவேளை அவன் பொறுப்பானவனா இருந்து ஒரு நல்ல வேலையில இருந்து என் தங்கச்சியை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தா நானே என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனா அவன் அப்படியா இருக்கான்? இப்ப கூட பாரு எவ்வளவு அரியர் இருக்கு. அதை கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறானா இல்ல ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைக்கிறானா? ஆனா அதை விட்டுட்டு என் தங்கச்சியை லவ் பண்றேன்னு சொல்லி இந்த ஊர்ல வந்து உட்காந்துருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனை என் தங்கச்சியை அவனை காதலிக்கிறேன்னு சொல்லியிருந்தாலும் நான் எப்படி அவனுக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைப்பேன்? ஏதோ நல்ல வேலை ஐஷா அவனை லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் அவன் இந்த ஊர்ல இருந்தாலும் இனி அவன் என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. சரி அதை விடு. அதான அவன் தம்பி எதுவும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? ஷைலு அழாதன்னு சொன்ன, நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல. அழுகை இப்ப நிறுத்த போறியா இல்லையா? இப்படி அழாம இரு. இப்ப நீ அழற அளவுக்கு இங்க ஒன்னும் நடக்கல. அப்புறம் சாரி ஷைலுமா, 2 நாளாவே அவன் மேல இருக்கிற கோவத்துல உன்கிட்ட கொஞ்சம் கத்திட்டேன். உன்கிட்ட நான் கோவமா நடந்துகிட்டதுக்கு உனக்கும் என் மேல கோவம் இருக்கும். அதுக்கு மன்னிப்பு மட்டும் கேட்டா அந்த கோவம் போகாதுன்னு எனக்கு தெரியும். அதான் உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹேய் என்னடி கிஃப்ட்னு சொல்லியும் சோகமாவே இருக்க? என்ன கிஃப்ட்டுக்கே பேர் போன ஜோடி, நம்ம இருக்கிற எல்லா கிஃப்டையும் கொடுத்துட்டான், இனி என்ன அதிசயமா கிஃப்ட் கொடுக்க போறான்னு பாக்குறியா? அது காதலிக்கும் போது எவ்வளவோ கிஃப்ட் கொடுத்துருக்கேன், ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதை விட ஸ்பெஷலான கிஃப்ட் வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படி என்ன ஸ்பெஷலான கிஃப்ட்னு பாக்குறியா? இதோ இதுதான். என்ன இதுன்னு உனக்கு பிடிச்ச கிஃப்ட்? எவ்வளவுதான் காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் கடைசியில ஒரு முழம் பூ வாங்கி கொடுக்கலன்னு சண்டை போடுவியே. இப்போ உனக்கு பிடிச்ச மல்லிப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன், நானே வச்சு விடுவா? ஏய் என்னடி எதுவும் பேசாம இருக்க? சரி இரு நானே வச்சு விடுறேன். என் ஷைலு குட்டி இல்லனாலே அழகுதான், அதுலயும் மல்லிப்பூ வச்சுட்டா அடிச்சு காலையில போ. எல்லாம் ஓகே, ஆனா என்னமோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அழகான இந்த முகத்துல கியூட்டான அந்த சிரிப்பு. சிரிடி, சிரிச்சா இன்னும் அழகா இருப்ப. எங்க நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏய் என்ன இது கேள்வி? நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, எப்ப வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் கேட்கலாம். நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன், கேளு. அது இல்லைங்க, ஐஷு தான் ஷமீரை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டாளே, அப்புறம் என்னங்க? நானும் அவன்கிட்ட இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி புரிய வச்சு ஊருக்கு போக சொல்லிடுறேங்க. நம்மளும் ஊருக்கு போலாங்க. ஊருக்கு போறதா? ஏன் இப்ப ஊருக்கு போகணும்னு சொல்ற? இந்த வீட்ல இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைங்க, ஆனா நம்ம வீடு ஊர்ல தானங்க இருக்கு. அப்ப இது யார் வீடு? இதுவும் நம்ம வீடு தான். சொல்ல போனா இதுதான் நம்ம வீடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீயும் நானும் இந்த வீட்டுல தான் இருந்திருக்கணும். ஆனா நீ தான் நமக்கு கல்யாணம் ஆகும்போது உன் தம்பி ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கான், அம்மாச்சிக்கு உடம்பு சரியில்லை, வயசான அம்மாச்சியவும் ஸ்கூல் படிக்கிற தம்பியும் விட்டுட்டு நான் எப்படிங்க உங்க கூட வந்து இருக்க முடியும்னு கேட்டேன். அதனாலதான் நான் உனக்காக அங்க வந்து உங்க கூட இருக்க சம்மதிச்சேன். ஆனா நான் உன் கூட வந்து இருக்கிறதுல சித்திக்கு விருப்பம் இல்லைன்றதுனாலதான் அவங்க கிட்ட கூட பிரச்சனை பண்ணிட்டு உன் கூட வந்தேன். அப்புறம் 4 வருஷம் சித்தியும் என் மேல கோவமா இருந்தாங்க, என்னாலும் இந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாம போயிடுச்சு. ஆனா இப்பதான் எல்லாம் சரியாயி நம்ம திரும்பவும் என் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்புறம் எதுக்காக திரும்பவும் இந்த வீட்டை விட்டு போகணும்? என்ன உன் தம்பிக்காகவா? இன்னும் அவன் என்ன சின்ன பையனா? அதான் இல்லாத அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு அவனுக்கு தெரியாதா? அதெல்லாம் தனியா இருந்து கஷ்டப்படட்டும், அப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு அவனுக்கு புரியும். அப்புறம் உன் அம்மாச்சி எல்லாம் விட்டுட்டு வரணும் நான் ஒன்னும் சொல்லல. வரும்போது அவங்களையும் கூட கூட்டிட்டு வரலாம் தான் சொன்னேன். ஆனா அவங்க தான் இல்ல நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், இங்க சக்தியோட பாட்டியும் கையிலும் இருக்காங்க, நான் அவங்களோட இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. அதனாலதான் அவங்களை விட்டுட்டு வந்தோம். இப்ப கூட அவங்க சரின்னு சொன்னா இந்த வீட்டுல வந்து இருக்கட்டும், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க அப்ப என் தம்பி? ஏய் என்னடி தம்பி தம்பின்னு? அதான் அவனை பத்தி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டேன்ல. அவன் ஒண்ணு சின்ன குழந்தை இல்ல, இன்னும் நீ அவனை இடுப்புல வச்சு தாங்கிறதுக்கு. அதுக்காக நான் அவனை பார்க்க கூடாது, அவன் கூட பேசக்கூடாதுனால சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பண்றதா இருந்தாலும் அது உன்னோட வச்சுக்க, என் கிட்ட சொல்லாத, அவ்வளவுதான். சரி இந்த 2 நாள் தான் அவன் பண்ண வேலையில டென்ஷன் ஆகி போயிருந்தேன். சரி இன்னைக்காவது உன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசினா மைண்ட் சரியாகும் தான் உன்கிட்ட பேச வந்தேன். ஆனா நீ என்னடானா இன்னைக்கு அவனை பத்தியே பேசி டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ஷைலு, இதுக்கப்புறம் எப்ப உனக்கு அவனை பத்தி பேசாம என்கிட்ட நல்லா பேச முடியுமோ அப்ப சொல்லு, அப்ப வந்து பேசுறேன். தம்பி தம்பி எனக்கும் தான் அவனை பார்க்கணும், ஆனா அவனை எப்படி பார்க்கறதுன்னு தான் தெரியல. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு நம்ம போக முடியாது அபி. அப்பா சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம இந்த வீட்ல தான் இருக்க போறோம். எதுக்குமா இங்க
அபி. உன் அப்பா கேட்டாருன்னா அதுக்கும் கோவப்படுவாரு. இதுவும் நம்ம வீடு தான், இதுவும் அப்பாவோட வீடு. அப்பா வீடா? எங்க அப்பா வீடு வேண்டாம், எங்க பேபி வீடு தான் வேணும். எங்க பேபி கிட்ட போணுமா? எங்க பேபி கிட்ட கூட்டி போங்க. அபி, நம்மளால அவனை பார்க்க போக முடியாது அபி. அவனாலையும் நம்மள பார்க்க இந்த வீட்டுக்கு வர முடியாது. ஏற்கனவே உன் அப்பாவும் பாட்டியும் அவன் மேல கோவமா இருக்காங்க. அவன் இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே இனி அவனை ஏதாவது பண்ணிருவாங்களோ நான் பயந்துகிட்டு இருக்கேன். இதுல வேற அவன் நம்மள பாக்கிறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தான்னா அப்புறம் அவனுக்கு தான் பிரச்சனை. ஆனா அவன் உன்னை பார்க்காம இருக்க மாட்டான். எப்படியாவது உன்னை பார்க்கணும்னு வருவான். அதுதான் எனக்கு பயமா இருக்கு. உன்னை பார்க்கறதுக்காக அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா உன் அப்பா கண்ணில் பட்டுட்டா அப்புறம் என்ன ஆகுமோன்னு தெரியல அபி. எனக்கு தெரியும் அபி, உன் பேபிக்கு ஃபோன் பண்ணா உடனே நம்மள பார்க்கறதுக்கு ஓடி வந்துடுவான். அவன் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணாம இருக்கேன். ஏன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணா என்னால் அழாம இருக்க முடியாது. நம்ம 2 பேரும் இங்கே அழுதுகிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா அவனால நம்மள பார்க்காம இருக்க முடியாது. என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு நம்மள பார்க்க வந்துடுவான். அதனால தான் அவனை கூப்பிடாம இருக்கேன். ஏங்கா நீ கூப்பிடலன்னா நான் உங்களை பார்க்க வரமாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வருவேன்.